ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிடுறா, அது 3 குழந்தைக்கு. மற்ற எல்லாத்துலேயும் வர மாதிரி நம்ம ஹீரோயின் ஐயோ ஹீரோக்கு இது விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு மறைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அடே நீ தாண்டா என் பிள்ளைக்கு அப்பா, நீ என் பிள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நின்றுடுறா. கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது ஹீரோ வந்து ஒரு கேமு. அப்போ இவ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்றது தான் மொத்த ஸ்டோரியும். ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பக்கத்துலேயே ஹை பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். எக்கச்சக்கமாக கமெண்ட் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. கமெண்ட்டில் போயிட்டு ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். அதே மாதிரி மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லும் போது கதையெல்லாம் ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் ஹாய் கேட்டிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து வீடியோட கடைசியில் நான் ஹாய் சொல்ல போகிறேன். இனிமேல் மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹோட்டல்ல தனியா இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றது யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கான். அதாவது இந்த படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வச்சிருக்கான். அவனோட கம்பெனி மீட்டிங்ல வந்து அவனுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஹோட்டல்ல அவளோட மேனேஜர் என்ன பண்ணியிருக்கான்னா, ஹீரோயின் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ட்ரக்கை கொடுத்துட்ருக்கான். இவங்க 2 பேரும் வந்து தப்பாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு 1.5 மாதம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, உடம்பு பண்ணுதே அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனால், டாக்டர் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா, கங்க்ராச்சுலேஷன். அது 1 இல்லை 2 இல்லை 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்களோட ஹார்ட் ரேட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு அவ செம்ம ஷாக்கில் இருக்கா. நம்ம வயிற்றுக்குள்ள 3 குழந்தைங்க இருக்கு. அந்த 3 குழந்தையோட உயிரையும் நம்ம வந்துட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக நல்லபடியாக பெற்றெடுத்து நான் வளர்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனால் அவன் யாருன்னு தான் தெரியல. நம்ம காலையிலேயே எழுந்து ஓடி வந்துட்டோமே, எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க அப்பா பேர் தெரியாத குழந்தைங்கள நான் வளர்க்கவே மாட்டேன். இந்த குழந்தைங்கள என்னால் வளர்க்கவே முடியும், நான் சம்பாதிப்பேன் அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல யாருன்னா ஒருத்தர் உன் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டு கேவலப்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உண்டாக்க மாட்டேன். கண்டிப்பா இதுக்கான அப்பா பேரை நான் வாங்கி தரணும், அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் ஹீரோவை எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னு பார்த்தா, அவளோட ஞாபகத்துக்கு வர்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட பேர். அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் எப்படி ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஹீரோ கூட இருந்து காலையில் எழுந்து பார்க்கும்போது ஹீரோவோட பேக்கெட்டில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரௌச்சர் இருந்திருக்கும். அந்த ஞாபகத்துக்கு கரெக்டாக அவள் அந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி போகிறா. அதாவது இது எப்படி இவ்வளோ அளவுக்கு அவளுக்கு ஞாபகம் இருக்குன்னா, அது ரொம்ப பழங்கால ரெஸ்டாரண்ட் மாதிரிங்க. அங்கே அந்த பழங்கால ஃபுட்டெல்லாம் தான் செஞ்சு தருவாங்க போல இருக்கு. எப்படிடா கேட்கறது, யாருக்கிட்ட என்னன்னு சொல்லி இவனை கேட்கறது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவே வந்துட்டு அங்கே அவங்களோட மெயின் டிஷ்ஷை எடுத்துட்டு வந்து வைக்கிறான். ஹீரோயின் யார் அது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நிமிந்து பார்க்குறா. அடி நீ தானடா இன்புட்டு பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறா ஹீரோ ஒரு வழியா. ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நைட்டு நம்ம கூட தங்கின பொண்ணு அப்படின்றதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஹீரோயினை வேற ஒரு இடத்துல ஹீரோ பார்த்துருக்கான். எங்கே அப்படின்னு பார்த்தா வேற ஒரு காஃபி ஷாப்ல நம்ம ஹீரோயின் அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. செம்ம கோவமா எழுந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயின். நம்ம இவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டோம், கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எனக்கு வரதட்சணை 8 கோடி ரூபாய் வேணும், ஒரு பென்ஸ் கார் வேணும், அது மட்டும் இல்லாம தனியா இண்டிவிஜுவலா 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற. அவன் செம்ம ஷாக்ல இருக்கான். அம்மா இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா, இதுக்கெல்லாம் நாங்க எங்க போவோம் அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா திரும்பவும் என்கிட்டவா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. எதை ஹீரோ பார்த்துருக்கான். ஐயோ இந்த பொண்ணு வந்துட்டு செம பண பிசாசா இருப்பா போல இருக்கே, லவ் பண்ணவனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவ்வளோலாம் யாருன்னா கேட்பாங்களா என்ன, சரியான கோல்டிகரா இருக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிருக்கான். மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து என்ன யாருன்னு உனக்கு தெரியல, ஞாபகம் இல்லைல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஹோட்டல் ரூம்ல ஒன்னா இருந்தோம் இல்லையா, ரூம் நம்பர் 908, அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்றா.
அவன் என்னது நீயா அப்படின்ற மாதிரி செம ஷாக்ல இருக்கான். ஐயோ என்ன கொடுமடா இது, நான் இவ கூடியா இருந்துட்டேன் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ இப்போ ஆரம்பத்திலேயே ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, இவதான் சரியான ஃப்ராடு காரியாச்சே, கண்டிப்பா நம்ம கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு தான் இந்த சீனை போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கறான். எனக்கு இதெல்லாம் நமக்குள்ள எப்படி நடந்தது என்ன ஏது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும். அதே நேரத்துக்கு வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்க போறதில்ல, 3 குழந்தை பெற்றுக்க போறேன். ஸோ 3 குழந்தைக்கும் ஃபினான்ஷியலாக என்னால் வந்து சரி பண்ண முடியுமா, அவங்கள பார்த்துக்க முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். அதனால ஃபினான்ஷியலி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் அதே நேரத்துக்கு 3 குழந்தைங்களுக்கும் வந்து உன்னோட இனிஷியலை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் இந்த பழங்கால ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவோட தாத்தா. இது எல்லாத்தையும் இவர் கேட்டுடுறாரு. எப்படியாவது வந்துட்டு இந்த பொண்ணையே வளைச்சு போட்டுடணும், அந்த 3 பேர குழந்தைங்களும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி இவர் சந்தோஷப்படுறாரு. ஹீரோ தான் ஹீரோயின் சரியான ஃப்ராடு, ஏமாத்துக்காரி, பணம் பறிக்கிறவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் இல்லையா. இந்த 3 குழந்தைங்களும் ஏன் குழந்தைதான்னு சொல்லிட்டு நான் எந்த வகையில் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை நீ நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், மற்றபடி எனக்கு ஒன்று ஏமாற்ற வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு கண்டிப்பாக வந்து உன்னோட ஃபேமிலி ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் என்னோட பசங்க 3 பேரோட பேரையும் போடுவேன். ப்ளஸ் அதே நேரத்துக்கு குழந்தைங்கள நான் வளர்த்துக்கிறேன், அதுக்கெல்லாம் நீ கவலைப்படவே தேவையில்லை. அந்த குழந்தைங்கள வளர்த்துக்கிறதுக்கான காசை நீ தான் கொடுக்கணும், ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு நீ தான் அப்பா, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது, 3 குழந்தைய வச்சு எனக்கு சொத்தியே இவ எழுதி வாங்கிடலாம் நினைக்கிறா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அடடா என்ன தங்கமான பொண்ணு, கண்டிப்பா வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. ஐயோ தாத்தா நீ சைலண்டா இரு, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை கிட்டத்துல பார்த்த பிறகு இவர் ஐயோ அம்மா நீயாமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோவோட தாத்தாவை வந்துட்டு எவனும் வண்டிக்காரன் தட்டிட்டு போயிட்டு இருக்கான் போல இருக்கு. அங்க அப்படியே வந்துட்டு ரத்த ஒழுக விழுந்து கிடந்தவரை யாருமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கல. அப்பதான் அந்த சைடா வந்து நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அவருக்கு பிளட்டும் கொடுத்து காப்பாத்திருக்கா. ஐயோ நீயாமா நீதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா முதல்லயே இந்நேரம் இழுத்துட்டு போய் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. அவ்வளவுதான். யோ கிழவா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையில நீ ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னும் போது, இது பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது எதுவும், நீ சைலண்டாரு, இந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, இவ தான் என் ஈரிய காப்பாத்திருக்கா, நீ அதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே டக்குன்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அம்மா நெஞ்செல்லாம் வலிக்குது, என்ன பண்றது, நான் வந்துட்டு கொஞ்சமாச்சும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு உயிர் வாழ்ந்து எப்படியாவது என்னோட பேர பசங்க கூட எல்லாம் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது என்னால முடியாது போல இருக்கே. இன்னும் நான் 2 வருஷம் தாங்குவேனானே தெரியல. இவ புள்ள பெத்தானா இன்னும் ஒரு 10 மாசத்துல புள்ள பெத்துருவா அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிம்மா உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஹீரோயின் சொல்றேன், நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஊர்ல இருக்காங்க. அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அம்மா ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஏழை குடும்பம் தான், அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாமே கிராமத்துல வளர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்றா. கிராமத்து பிள்ளைங்க எல்லாம் வந்து ரொம்ப அடக்கமா இருப்பாங்கம்மா, பெரியவங்க பேச்ச மதிப்பாங்க, எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது கிழவா எனக்கு பிடிக்கணும்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா வந்துட்டு நீ 8 கோடி ரூபாய் காசு கேட்ப, பென்ஸ் காரு கேட்ப, 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து வீடும் கேட்பியம்மா, அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஐயோ இவனுக்கு எப்படா தெரிஞ்சது இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறா. இல்ல கவலைப்படாதீங்க, நீங்களே இந்த பழங்கால ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்து உங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன், எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றா. 8 கோடி நம்ம 8 கோடி உனக்காக அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஹீரோ தாத்தா உங்ககிட்ட பேசணும் வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தரன்னு எழுத்துக்கிட்டு போறான். இதை பாரு தாத்தா, அவ வந்து ஒரு பண பிசாசு, இன்னும் எவ்வளவு சொல்லணும்னாலும் பத்தாது, பண காண்டா மிருகம் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு உடனே தாத்தா டே அதெல்லாம் கிடையாதுடா, அந்த பொண்ணு எதை பத்தியும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, என்னை காப்பாத்தி அவளே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பில்லும் கட்டிட்டு போனா அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதை பாரு என்னவா இருந்தாலும் சரி அந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன், அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. சரி நிறுத்து, இப்ப என்ன உனக்கு அவ மேல சந்தேகமா இருக்கு அவ்வளவுதானே, அப்பனா
நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, 1 வருஷம் டைம், அதுக்குள்ள வந்துட்டு அவ மேல உனக்கு லவ் வந்துச்சுன்னா நீ அந்த கல்யாணத்தை கண்டினியூ பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கோ, அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றான். என்ன சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்கும் போது, இவங்க பெரிய பணக்காரங்களாங்க, எக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவரோட மனசாட்சினால இந்த ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஹோட்டலையே இன்னமும் இவர் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹோட்டலுக்கு நம்ம சொந்தக்காரங்கன்றது மட்டும்தான் அவளுக்கு தெரியணுமே தவிர நமக்கு இருக்க பெரிய பெரிய பிசினஸ், நம்ம தான் அந்த பயங்கர பெரிய பணக்காரங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியவே கூடாது, இதுதான் என்னோட கண்டிஷன், அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான். அடுத்த சீன்லயே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அக்ரிமெண்ட் எடுத்துட்டு போய் நீட்டிடுறாங்க. அம்மா என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா, இந்த காலத்து பசங்க எல்லாம் வித்தியாசமா இருக்காங்க, நான் என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தாத்தா, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லை, உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அக்ரிமெண்ட்டுக்கு உடனே ஒத்துக்கிறா. இது பாருமா, என்னால பல கோடி ரூபாய் உனக்கு தர முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுமா, அதனால என்னால என்ன கொடுக்க முடியுதோ உனக்கு அதை நான் டவுரியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் தாத்தா, அதனால நீங்க அதை சீரியஸா எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு காசு தர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. என்னோட குழந்தைங்களுக்கு அப்பா யாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும், யாரும் ஃபியூச்சர்ல வந்து அப்பா பேர் தெரியாத குழந்தை அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அதுதான் என்னோட ஒரே முக்கியமான விஷயம். மற்றபடி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்றா. இப்பதான் அதே நேரத்துக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடறேன், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்க சைட்ல வந்துட்டு பையன் வீட்டுல இருந்து வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டோம், பொண்ணு சைட்ல இருந்து தான் எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும்னு பெரிய ஒரு லிஸ்டே போட்டுட்டு இருக்கா அந்த பொம்பளை. அந்த கான்ல தான் ஹீரோயின் இதெல்லாம் பேசியிருக்கா போல. நாங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருக்கா. இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு பக்கி பையன், இந்த மாதிரி கொஞ்சம் கூட முதுகெலும்பே இல்லாதவங்களாம் எதுக்கு லவ் பண்றான்னு தெரியல, அம்மா கேட்கறத கொடுத்துட்டா நம்ம கல்யாணம் நடந்துரும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றான். அட போடா அப்படின்னு தான் விட்டுட்டு வந்துட்டா போல. மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லிடுறாருன்னு, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும், ஏன்னா அப்பதான் வந்து குழந்தைங்க நல்லபடியா ஆரோக்கியமா வளருவாங்க வயிற்றுக்குள்ள, அப்பா அம்மாவோட பாசம் அதுங்களுக்கு கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு சொல்றாரு. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்னாலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. தாத்தா விடுற மாதிரிலாம் இல்ல, அடுத்த சீன்லயே ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு, அவங்களுக்கான வீடியும் கொடுத்துடுறாரு, அங்கதான் இருக்கணும்னு எல்லாமே தாத்தாவே சொல்றாரு, தாத்தாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இவன் சும்மா வெட்டி பையன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து தோணுது. ஐயோ இந்த கிழவன் ஒரே நாள்ல என்னோட வாழ்க்கையில இப்படி கதகளி ஆடிடுச்சே அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். இவங்க தான் ஏழைங்களா நடிக்கணும்ல, வாங்க ஏழைங்களா அப்படின்ற மாதிரி கார் எல்லாம் வந்துட்டு பழைய காராக வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு ஆட்டோமேட்டிக் காரையே ஓட்டி ஓட்டி இது எப்படி ஓட்டணும் அப்படின்னு கூட தெரியல, அவன் ஸ்டார்ட் பண்ணுறான் ஆஃப் ஆகுது, ஹீரோயின் பார்த்து கடுப்பாயிடுறா. இவனுக்கு கார் கூட ஓட்ட தெரியாது போல, வெட்டி முண்டை வீணா போன தண்டம் அப்படின்னு நினச்சிக்கிறா. இதில் சும்மா போகிற போக்கில் பக்கத்தில் சைக்கிளில் போகிறவன் வேற, என்ன தம்பி காரை நான் வேணா வந்து சைக்கிளில் டோ பண்ணிட்டு வந்து தரவா அப்படின்னு கலாய்க்கிறான். சைக்கிளில் போகிறவனை கலாச்சிட்டான், இதுக்கப்புறம் நடந்து போகிறவங்கெல்லாம் கூட கலாச்சிட்டு போவான், தயவு செஞ்சு கார்ல இருந்து இறங்கு, நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஹீரோயினே செம சூப்பரா காரை ஸ்டார்ட் பண்ணி உடனே டக்குன்னு எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிடுறா. ஐயோ மானம் போச்சு அப்படின்னு ஆயிடுது ஹீரோக்கு. ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்றதுக்காக மேல போயிருக்கா. அப்ப இந்த காரை வந்துட்டு இவன் என்ன பண்ணா, போட்டோ எடுத்து அவனோட அசிஸ்டன்ட்க்கு அனுப்புறான். இதே மாதிரி ஒரு காரு, ஆனா லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருக்கணும், 3 நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள எனக்கு ரெடி பண்ணித்தா அப்படின்னு சொல்றான். என்னடா இது, ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க, அது ஹீரோயினும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் ஹீரோயினோட கசனும். ஹீரோயின் உள்ள வரா, ஹீரோயினோட வீட்லயே இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் செம்ம ஷாக் ஆயிடுறா. அவங்களுக்கெல்லாம் பெருசா ஷாக் இல்லைங்க, ஏன்னா அவங்க 2 பேரும் பெருசா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல.
ஐயோ ஹீரோயின் பார்த்துட்டாலேன்னுலாம். அவள் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நீ வந்து லவ் பண்ணுற பையனுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகல அப்படின்னா அவன் அடுத்த பொண்ணை பார்க்க தான் செய்வான், இது உன்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டுமே கிடையாது, நீ தான் கல்யாணமும் வேண்டாம்லாம் சொல்லிட்ட இல்லையா, அதுக்கப்புறம் எதுக்காக நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதுனால நான் ஆளை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பாய் ஃப்ரெண்டுமே. இவ ஹீரோயினோட கசன்றதுனால இவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதனால அவளால் அவங்க ஃபேமிலியை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஆமாம் இவ கல்யாணத்துக்கு என்ன கேட்டா, பென்ஸு காரு, 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, அது மட்டும் இல்லாமல் 8 கோடி ரூபாய் பணம். அடடடா, கொஞ்சம் கூட இவ கண்ணாடியில் மூஞ்ச பார்க்கவே மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கா. இதுங்க கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ பாட்டு உள்ள போய் அவ பேட்டியை எடுத்துட்டு கிளம்புறா. நீ எங்க போற, எதுக்காக போற, நீ யார் கூட போய் தங்க போற அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறான். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, நான் என் புருஷன் கூட தங்க போறேன் அப்படின்னும் போது பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே சிரிப்பு. என்னது கல்யாணமா, உன்னை எவன் கல்யாணம் பண்ணா, எந்த கேனுக்கு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான். என்ன எவ்வளவு நேரம் தான் பண்ணிட்டு இருப்ப, தாத்தா நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நிக்கிறான். நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னும் போது, இல்ல எக்கச்சக்கமா வந்து ஒரே நாய் சவுண்டா கேட்டது, நாய் கத்திக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது, அதான் உள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். யார நீ நாய்ங்கிற, எங்களையா நீ நாய்ங்கிற அப்படின்னு சொல்லி இந்த கசினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஹீரோக்கு ஓரளவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் எப்பயோ வந்துட்டு இருக்கான், இவ்வளவு நேரமா அவன் பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கான். நான் இதை உடனே வந்துட்டு போலீஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா நீங்க 2 பேரும் தான் இவளை ஏமாத்தி இருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். சரி இதுக்கு மேல நம்ம 2 பேரும் வாயை திறந்து பேசினா நமக்கே பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாயை மூடிடுறாங்க. இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கார் எடுத்துட்டு கிளம்புறாங்களா, அப்ப எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவ கசினும் சேர்ந்து வேக வேகமா ஓடி வராங்க. எதுக்குன்னு பார்த்தா, அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவனோட காரு, அவனோட வீடு இதெல்லாம் பார்த்து தானே மக்கள் எடை போடுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு லொக்க காரை தான் வச்சுட்டு இருக்கானா, இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு பிச்சைக்காரனா தான் இருப்பான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு, பெருசாவே இருக்கு. கேட்டா இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு, நான் பாத்துக்கிறேன் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்கணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கீழே இருக்க ரூம் எடுத்துக்கோ, நான் மேலே இருக்க ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இங்க தங்கிட்டு இருக்கானே தவிர இது வரைக்கும் இங்க சமைச்சே இருக்க மாட்டா, அதனால தேவையான பொருள்லாம் எதுவுமே இருக்காது. அதனால ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாமே வந்து வாங்கிக்கலாம், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம், நான் உனக்கு வந்து எல்லாத்துக்கும் பாதி ஷேர் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி முதல்லயே காசும் அனுப்பிடுறா. இதெல்லாம் கொஞ்சம் ஹீரோக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, என்னடா இவ இப்பயே ஈக்குவலா வந்து செலவு பண்ணதுக்கு ரெடியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹோட்டல்ல காலையில வேலைக்கு போயிடுறா. அங்க ஒரு ஸ்டாஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உன் பாய் ஃப்ரெண்டோட அம்மான்னு சொல்லிட்டு யாரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, உன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிடுறா. பார்த்தா அந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட அம்மாக்காரி தான். அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, என் புள்ளைய ஏமாத்திட்டா, என் புள்ள கூடயே இருந்தா, என் புள்ள வீட்லயே தான் தங்கி இருந்தா, அவனுக்கு இவ்வளோ செலவு வச்சா, அதை பண்ணா இதை பண்ணா, இவ்வளோ கடனை வச்சா, கடைசியில வந்து எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புள்ளைய விட்டு ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு அம்மாக்காரி என்ன பண்ணியிருக்கான்னா, கிரெடிட் கார்டோட ரிப்போர்ட்டை எடுத்துன்னு வந்துட்டா, ஸ்டேட்மெண்ட்டை, என்னென்னத்துக்கெல்லாம் எப்பெல்லாம் அவன் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கும் போது, இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, நான் இந்த ஹோட்டலில் போய் தங்கியிருக்கேன், அந்த ஹோட்டலில் போய் தங்கியிருக்கேன் அவன் கூட அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த டைம் எல்லாமே வந்துட்டு நான் இங்கே நைட் டியூட்டி செஞ்சுட்டு இருந்த டைமு, அப்போனா உங்கள் பிள்ளை யார் கூட போய் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவன் என்னெல்லாம் வாங்கியிருக்கானோ அது எதுவும் எனக்கு அவன் தரல, என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஏமாத்தி இன்னொரு பொண்ணு கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு தான் அதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ நீங்க எல்லாத்தையும் கேட்கணும்னா அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும், இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் வந்து இவ்வளோ நாளும் உங்க பையன் இருந்தான் இல்லையா, அது வந்து ரெண்டல் ஹோம் தான், அதுக்கான பாதி ரெண்டை நான் பே பண்ணிட்டு இருந்தேன். உங்க பையனுக்கு மாசம் மாசம் வந்துட்டு செலவுக்கும் நான் தான் காசு கொடுத்துட்டு இருந்தேன். உங்க பையன் எங்கன்னா வேலைக்கு போறானா என்ன, அவனுக்கு எப்படி இந்த கிரெடிட் கார்டு கிடைச்சதுன்னு சொல்லி போய் கேளுங்க. இந்த கிரெடிட் கார்டு நான் வாங்கி கொடுத்தது தான், இவ்வளோ நாளுமே வந்து இதோட பில்லையும் நான் தான் கட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கட்டலை அப்படின்னு சொல்றா.
நம்ம ஹீரோவுமே வந்து அங்கதாங்க இருக்கான். அப்பதான் வந்து ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமா. ஐயோ சதிகாரி பாவி பாகுத கத்தி என்ன கொல்ல பாக்குறாளே அப்படின்னு சும்மாவே அந்த பொம்பளை கீழே உழுந்து உழுந்து பரண்டு அழுகுது. ஆனா இதுக்கு மேல அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ அங்க போயிடுறான். இது பேர் பொம்பளை, நீ பண்ண டிராமா எல்லாம் போதும், இதுக்கு மேலே நீ ரொம்ப டிராமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா அதை ஸ்டேஷன்ல தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வரும்போதே வந்துட்டு செக்யூரிட்டி ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவளை தூக்கி வெளில போடுங்க அப்படின்னும் போது யானை என்ன தொட்டிங்க, அவ்வளோதான், எனக்கு வந்து ஹார்ட் கண்டிஷன் இருக்குது, அவ்வளோதான், நான் மயங்கி விழுந்துருவேன் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போடுறா. என்கிட்ட இந்த சீனெல்லாம் போட தேவையில்ல, எந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னு சொல்லு, நானே உனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறமும் இங்கே விழுந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவளே வந்து அந்த ஆளுங்க கூட கம்முன்னு போயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ரொம்ப பதட்டமானதுல அவளுக்கு வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு போல இருக்கு. உடனே ஹீரோ தூக்கிட்டு போயிடுறான். பார்த்தா ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா. அதனால வந்துட்டு அவளோட பிபி வேற அதிகமாயிடுச்சு. ஒரு அரை மாசத்துக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டிட்டு வந்திருக்கானா, அதனால ஹீரோயினுக்கு இதெல்லாம் எக்கச்சக்கமா செலவாகுமே அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு. இல்ல நான் வீட்லயே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்குறா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல நீங்க அட்மிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் பே பண்ண போனவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை 24 ஹவர்ஸும் வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸையுமே பிரைவேட்டா போட்டுடுறான். ஐயோ இதுக்கெல்லாம் காசுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. இல்ல அவர் ஏதோ குழப்பத்துல பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், நீங்க போயிடுங்க, எனக்கு தேவை கிடையாது, நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா தாத்தா வராரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க இருந்து உன்னை பாத்துப்பாங்க, நான் இருக்கேம்மா, உனக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துப்பேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஐயோ தாத்தா, டாக்டர்ஸ் அப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க, ஆனா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. தாத்தா ரிட்டைர்மெண்ட்டுக்காக காசெல்லாம் எடுத்து வச்சிருக்கமா, நீ கவலையே படாத, அது எல்லாமே உனக்கு தான், நீ நல்லபடியா வந்து இந்த பிள்ளைய பெற்று எடுத்தீங்கன்னா போதும், எனக்கு வந்துட்டு இந்த 3 பேர குழந்தைங்களும் நல்லபடியா வேணும், எனக்கு அதுதான் முக்கியம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஸோ நீ இவன் எது சொன்னாலும் நீ கவலைப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன் பக்க பலமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க சாப்பிட்ற டைம் ஆச்சு, மாத்திரை போடணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறதுக்காக நர்ஸ் வராங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. தாத்தா உடனே, சிஸ்டர் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் எனக்கு வந்து நீங்க பிபி எல்லாம் செக் பண்றீங்களா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை இவன் கையில கொடுங்க, அவன் ஊட்டி பார்த்துப்பான் அவன் பொண்டாட்டிய, எனக்கு கொஞ்சம் பிபி எல்லாம் செக் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சிஸ்டரை கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த கிழவனை வச்சு ரோதனையா இருக்கே, ஐயோ கடவுளே, எல்கேஜி குழந்தைக்கு ஆயம்மா வேலை பார்க்க விட்டா மாதிரி பார்க்க விட்டுட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு 3 குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கு இல்லையா, அதனாலயாவது அவன் பார்த்து தானே ஆகணும். ஸோ ஹீரோவுமே ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். தாத்தாக்கு ஒரே சந்தோஷம், எப்படியாவது வந்துட்டு பேர பையனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பண்ணிட்ட ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. இவ கசின் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் மாதிரி யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளேயே வந்துடுறா. அடியே, இது பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் இருக்க வாடாச்சு, நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவ கண்டும் பிடிச்சிடறா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்த. அடுத்தவங்க பெர்மிஷனே இல்லாம அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்க ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ 3 குழந்தையா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இன்னைக்கு இவ ஏன்டா இங்க வந்தான்ற மாதிரி இருக்கு. 3 குழந்தைலாம் பிறந்தா அதுக்கப்புறம் நீ ரொம்ப அசிங்கமாயிடுவ தெரியுமா, அது 3 குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் கண்டிப்பா உன் புருஷனே உன்னை விட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு பேசுறா. உன்னை மாதிரி முட்டாள் கிட்டலாம் என்னால் என்ன பேச முடியும், உலகத்தில் அந்த மாதிரி குழந்தை பிறந்தப்புறம் ஓடி போகிற புருஷனுங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு எல்லா பொம்பளையும் தனியாக தான் இருந்திருக்கணும், யாரு கூடயும் புருஷனுங்க இருந்திருக்க மாட்டானுங்க. ஏதாவது லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா, அதே மாதிரி எதை எழுந்து போயிடு, காது மேலே வச்சிட போகிற 2 அப்படின்னு சொல்கிறா. என்னது என்ன நீ வெப்பியா அப்படின்னு அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். நாங்கள் இருக்கிறோம், ஒன்றா வாழறோம், ஒன்றா வாழல, என்னவோ பண்ணிட்டு போகிறோம், உனக்கு தேவையில்லாத விஷயம், மரியாதையை நீ இங்க இருந்து கிளம்பி போயிடு, இதுக்கு மேல நீங்க நின்ன அப்படின்னா கண்டிப்பா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். அசிங்கப்பட்டால் வெள்ளி அப்படின்ற மாதிரி வேக வேகமா தலையை திருப்பிக்கிட்டு அங்க இருந்து போறா.
தாத்தாக்கு வயசாயிடுச்சு, டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால ஹீரோ கிட்ட டெய்லியுமே வீடியோ கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட அவர் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவன் உள்ளே வரும்போதே வீடியோ காலோட தான் வந்திருப்பான். அதனால இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தாத்தாவும் பார்த்துட்டாரு. ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும் போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவனோட அசிஸ்டண்ட்டை விட்டு ஹீரோயினை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து அன்னைக்கு அங்கே அவளோட ஆஃபீஸில் நடந்த பார்ட்டியில் தான் குடிச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி ஹீரோவுக்கும் வந்துட்டு இவனோட ஆளுங்களே தான் வந்து ட்ரக் கொடுத்துருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது. ஸோ இது ஹீரோயினோட பிளான் இல்லைன்னு மட்டும் ஹீரோவுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அதோட 15 நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறா. அவளை நல்லபடியாக பார்த்துக்கூடா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போயிட்டாரா. அதனால ஹீரோ வந்து பெருசாக அவளை ஒரு வேலை கூட செய்ய விடுறதே இல்லை. எல்லா வேலையும் ஹீரோ தான் பார்க்குறான். அதுக்கு தான் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இது பாரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட வேலை கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் ஃபிசிக்கலி அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ஒர்க் அவுட் கொடுத்தா மாதிரி இருக்கும். அதனால நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, நானுமே எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைல்ல நீ 3 குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு இருக்க, அதனால தான் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஹீரோயின் உடனே ஆரம்பிச்சிடறா, இது வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட ஆரம்பிச்சிடறா எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக. நைட்டு ஹீரோ வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு லேட்டாக தான் வரான். ஹீரோயினே வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. என்ன நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நீ டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்துடுவியோன்னு நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சோண்டு இருக்கு, வேணும்னா எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சோண்டு இருக்குன்னு பார்த்தா உண்மையாகவே ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோ வந்து உட்காந்த உடனே ஹீரோயின் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. பத்தியா இந்த மோசக்குட்டிக்கு ரொம்ப தான் வந்துட்டு திமிரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் எங்கேயும் இடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் கார்னர்ஸ்ல எல்லாம் வந்து சேஃப்டிக்காக ஒன்று போடுவாங்க இல்லையா, அதெல்லாமே போட்டு வச்சிருக்கான். ஹீரோயின் மறுநாள் காலையில தான் வந்து பாக்குறா. இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எங்க தோணுச்சு, தாத்தா தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றான். இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு செலவாச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய காசெல்லாம் இல்லைம்மா, நீ லாஸ்ட் மந்த் அனுப்புன இல்லையா அந்த காசுலயே இருக்கு பேலன்ஸ் அப்படின்னு சொல்றான். ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை கூப்பிடுறான். இது பாரு, நீ கொஞ்சம் உன்னோட ரூம்க்கு போயிடு, நான் டவல் கொண்டு வரல, நான் என் ரூம்க்கு போனோம் அப்படின்னு சொல்றான். அடப்பா விமானம் கெட்டவனே அப்படின்னு திட்டிக்கிட்டே எழுந்து போறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு அங்க மறுபடியும் இந்த கசின் இருக்கா இல்லையா, அவ வரா. ஏண்டி உனக்கு ஷாப்பிங் பண்ற மூடெல்லாம் எப்படி வருது இந்த மாதிரி நேரத்துல, உங்க அப்பா அங்க செத்து போயிட்டாரு, அதை பத்தின கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினுக்கு என்னது எங்க அப்பா செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறா. போன் பண்ணாலும் அவங்க அம்மா எடுக்கல போன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறா. பார்த்தா உண்மையாவே வந்துட்டு அவங்க அப்பா செத்து தாங்க போயிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அம்மா வந்து ஹீரோயினுக்கு தெரிய விடாம வந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க, போனையும் புடுங்கி வச்சுட்டு இருக்காங்க. இவங்களால இன்ஃபார்ம் பண்ணவே முடியல. இது எல்லாமே பண்ணது வந்துட்டு சொந்தக்காரங்க தான். அதான் அவங்க அப்பாவோட அண்ணன் தம்பிங்க தான் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து விழுந்து இறந்துட்டு இருக்காரு. அவருக்கு அங்க இருந்து காம்பன்சேஷனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்ச அவளுக்கு போயிடும் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இந்த விஷயமே தெரிய விடாம பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாக்கு கூட அந்த காசு சேர விடாம பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் அவ ஹீரோயின் என்ன சொல்றான்னு, நீ கவலையப்படாதம்மா, அந்த காசு உன்னோட காசு, அப்பாவோட கடைசி காசு, அது உனக்கு தான் கிடைக்கணும், அதை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றா. நைட்டு 10 மணி ஆயும் ஹீரோயின் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்றான். நம்ம ஊர்ல இந்த ஆம்பளை பசங்க தான் கொல்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு. சோ ஹீரோயின் பொண்ணு மட்டும்தானே இருக்கா, அதனால அங்க அவரோட அண்ணன் பையனை விட்டு அந்த சாங்கியத்தை பண்ண சொல்றாங்க. ஏன் அப்பாக்கு நான் தாண்டா பொண்ணு புள்ள எல்லாமே மரியாதையா என்கிட்ட கொடுறா அப்படின்னு போடுங்க ஹீரோயினை அதை உடைக்கிறா. அவ்வளவுதான், அங்க இருக்கவங்க எல்லாம் சும்மா விடுவாங்களா? ஐயோ சாங்கியத்தையே இவ தப்பா பண்ணிட்டா, முடிஞ்சு போச்சு, அவரோட ஆத்மா சாந்தி அடையவே போறதில்லை, அவர் மோட்சத்துக்கே போறதில்லை அப்படின்னு ஏக்கச்சக்கத்துக்கு பேசுறாங்க. இங்க இருக்க யாரா இருந்தாலும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க, அவர் என்னோட அப்பா, அவருக்கு பொண்ணு புள்ள எல்லாமே நான் தான். இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. இதுல எனக்கும் எங்க அம்மாக்கும் மட்டும்தான் உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னும் போது, இப்ப பத்தியா பணத்தை பத்தி தான் பேசுற நீ, வந்து உங்க அப்பா செத்தப்ப கூட நீ வரல, இத்தனை நாள் கழிச்சு வந்துட்டு பணத்தை பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேட்கும் போது, சரி பணத்தை பத்தி நான் பேசல, அதை எதுக்கியா நீ வாங்கி வச்சுக்கிட்ட அப்படின்னு கேக்குறா. நாங்கெல்லாம் இங்க பெரியவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணுவோம், உன்ன மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, நீ அதுல எதுவுமே யோசிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அது எங்க அம்மாக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா இவங்க வந்து நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா கிடையாதுங்க.
அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். ஆனா இவங்க தான் ஹீரோயினை நல்லபடியா வளர்த்து இருந்திருக்காங்க. பெரியவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை எல்லாமே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினை போட்டு அடிக்க போறாங்க. இவளுக்கு தான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவளுக்கு அவ்வளவுதான் வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ அங்க வந்துடுறான். யாருன்னா அவன் மேல கை வச்சுங்க போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ யாரா, நீ எதுக்குடா இங்க வந்து இதுல தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்பதான் சொல்றான் நான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது புருஷனா, அப்பனா திருட்டுத்தனமா நீ கல்யாணமே முடிச்சிட்டியாடி அப்படின்னு மறுபடியும் கேவலமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா கல்யாணம் பண்றது என்னோட இஷ்டம், நான் திருட்டுத்தனமாலாம் பண்ணல, நான் வந்துட்டு சட்ட பிரகாரம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறா. ஹீரோ வரும்போது வந்து பாடி கார்ட்ஸோட வந்திருக்கான் போல இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாரையும் தூக்கி வெளில கடைசிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் துக்கம் நடந்த வீடு இல்லையா, அதனால துக்கம் விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டா நம்ம செக்ரட்டரி வந்திருக்காரு. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நானும் ஹீரோவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாடி கார்ட்ஸ் தான் அவங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து ஹீரோ பணக்காரன் கிடையாது இல்லையா இவங்களை பொறுத்த வரைக்கும், அதனால ஏதாவது ஒன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதான் ஆகணும்ன்றதுக்காக இதை சொல்றாரு. ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை தனியா உள்ள கூட்டிட்டு போயிட்டு எப்ப கல்யாணம் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. ஹீரோயினும் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறா. ஹீரோவும் ஹீரோவோட தாத்தாவும் ரொம்ப நல்லவங்க, என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க, நீ என்னை பத்தி எந்த வகையிலும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றா. எல்லாரும் சாப்பிட்டு எழுந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவோட தட்டெல்லாம் எடுக்கிறாளா. அப்போ நம்ம செக்ரட்டரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ இதெல்லாம் நான் தான் எடுப்பேன், நீங்க எடுக்கக்கூடாது, அவரோட தட்டெல்லாம் நான் தான் கழுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இப்போதான் டவுட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட மறுநாள் காலையில ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அந்த காம்பன்சேஷன் வந்த மணி இருக்கு இல்லையா, அதை லாயரை வச்சு மொத்தத்தையும் வாங்கிட்டானா. இப்ப அது அவங்க ஹீரோயினோட அம்மாக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இந்த ஊர்ல வந்து தூங்கினது சாப்பிட்டதெல்லாம் சரியா ஒத்துக்கல போல, அவனுக்கு அலர்ஜி வந்துட்டு இருக்கு. அப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா மெடிசனை கொடுத்து இதை போட்டு விடுமா தம்பிக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் போட்டு விடுறது ஹீரோக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. அதனால ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா நீ போ, நான் வந்து என் ஃப்ரெண்டை விட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுது. எனக்கு இதெல்லாம் போட்டு விடுறதுல ஒரு கஷ்டமும் கிடையாது, என்ன வந்து நர்ஸா நினைச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம எங்க அம்மா பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை உட்கார வச்சு போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டக்குன்னு நிமிர்றா, ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. கண்டிப்பா இது தேவையில்லாத பிரச்சனை தான், இதுக்கு மேல நீ உன் ஃப்ரெண்டு விட்டே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுறா. அவங்களுக்கு வர வேண்டிய காசு எல்லாத்தையும் இப்போதான் வந்து ஒரு கார்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கொடுக்குறான் இல்லையா. ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அவன் வாங்கி கொடுக்குறான். அதை எப்படி இவ்வளோ சீக்கிரம் இது கிடைச்சது காசு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி சொல்கிறான். அவன் பாஸுங்கிற வகையில் நினச்சி சொல்கிறான். ஹீரோயினுக்கு இது எங்கெங்கேயோ யோசனையை தோணுது. அடடா என்ன மாதிரி ஒரு தெய்வீக காதலாக இருக்கும் இவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இதை பாருமா, நீங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு வயிற்றுல வளர்ற குழந்தை நல்லபடியா வளரும், எனக்கு அந்த குழந்தைங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவ என்ன யோசிக்கிறான்னா ஆமா கரெக்ட், இவங்க 2 பேரால குழந்தைங்க பெற்றுக்க முடியாது, அதனால இந்த குழந்தைங்கள வாரிசா ஏத்துக்கலான்னு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இவ விட்டுட்டு கற்பனை மேல கற்பனை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப நேரமா வந்துட்டு அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போனவ அங்கேயே தான் இருக்கா. ஹீரோவும் வெயிட் பண்ணி பாக்குறான், அவ அங்கிருந்து வர மாதிரி தெரியல. நீ இங்கேயே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு எதுனா வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் எழுந்துக்கும் போதே காலெல்லாம் வந்துட்டு மறுத்து போயிடுது. பாவம் ரொம்ப நேரமா அங்கேயே உட்காந்துட்டு இருந்ததுனால. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா நீ வா நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டே போறான். இவளுக்கா இல்ல வேணாம், அவர் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு யார் பார்த்தா என்ன நினைக்க போறாங்க, என்ன லூஸ் மாதிரி உளர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா இவனா வந்து அவகிட்ட எதுவும் சொல்லலை இல்லையா, அதனால இவ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்றா. ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு அங்க துணைக்கு யாருமே இல்லை இல்லையா, தனியா இருக்காங்கன்றதுனால இவங்க இங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் கூட இருந்தாங்கன்னா ஹீரோயினை நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அக்ரிமெண்ட் போட்டுதான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் மட்டும் ஹீரோயினோட அம்மாக்கு தெரியாது. அவ அதை சொல்லவே இல்லை. சொன்னா கண்டிப்பா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம்தான். இப்ப 2 பேரும் தனித்தனி ரூம்ல இருக்கிறது தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனா அவங்க என்ன ட்விஸ்ட கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நான் வந்து இங்க 2 நாள் இருக்கேன், அதுக்கப்புறமா வெளியில 2 நாள் இருக்கேன், நான் வெளியில வந்து தனியா வீடு எடுத்து தங்குறேம்மா, என்னதான் இருந்தாலும் மருமகன் வீட்டுல வந்து மாமியார் தங்கவே கூடாது, அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க
அவங்க கேட்க மாட்டாங்க. சரி ஓகே 2-3 நாளாவது வாரத்துல வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அம்மா இங்க வீட்டுல இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தூங்குற மாதிரி இருக்கு. ஹீரோயின் போய் படுத்து தூங்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ போறான். பார்த்தா ஹீரோயின் தூக்கத்திலேயே அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டே ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்த உடனே அடே வெக்கமா இல்ல என்னை வந்து கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டுறா. ஏண்டி அம்மா திட்டமாட்டேன், நைட்டு பூராவும் கட்டி பிடிச்சி என்னை அசைய கூட விடாத அளவு தூங்கிட்டு உனக்கு இப்போ நக்கல் தானே, இதெல்லாம் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ஃபோட்டோவை காட்டுறான். ஐயோ இந்த விஷயம்லாம் ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் கோச்சுப்பான் தப்பா நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எதுக்காக நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற, நீ இப்போ ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்கு க்யூட்டாக தெரிய ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அதனால அவங்கள பார்க்கணுன்றதுக்காக தாத்தாவுமே இங்க வந்திருக்காரு. தாத்தா வராருன்றதுக்காக ஹீரோயினோட அம்மாவுமே வந்துட்டு எக்கச்சக்கமா தடபுடலாம் செஞ்சு சமையல்லாம் அசத்துறாங்க. ஹீரோயினுக்கு பிரெக்னன்சி வந்துட்டு முழுசா 3 மாசம் முடிஞ்சிடுச்சு, அதனால கண்டிப்பா செக்அப்க்கு போகணும், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ உன் வேலையை பாரு, நான் வந்து எப்ப டைம் கிடைக்குதோ நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. நானும் உன் கூட வருவேன், நீ வந்துதான் ஆகணும், இப்பயே நம்ம போயிட்டு குழந்தைங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். குழந்தைங்கள்லாம் வந்து எல்லாமே ஹெல்த்தியா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு வந்த உடனே ஹீரோட கவனிப்பு இன்னமுமே எக்கச்சக்கமா அதிகமாயிடுது. ஹீரோயினுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிடணும் போல செம ஆசையா இருக்கு. அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் நீ என்னை கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. ஹீரோ இதெல்லாம் உடம்புக்கே ஒத்துக்காதுமா, ஏமா இப்ப பிரெக்னன்சி டைம்ல அப்படின்னு சொல்றான். அவ கேட்குற மாதிரி இல்ல, எனக்கு இப்ப சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. சரி வேற வழியே இல்லவா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். அவளும் பார்த்தா எக்கச்சக்கமா வாங்கிடுறா. அடியே ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுவேன்னு பார்த்தா எதுக்கடி இத்தனை அப்படின்னு கேட்கும்போது நான் வீட்டில் எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அதெல்லாம் சாப்பிட்டது ஹீரோக்கு ஒத்துக்கல. நைட்டு பூரா டைரியா, அவ்வளோதான், அவனா பாத்ரூமை விட்டு வெளியில வர மாதிரி நிலைமையிலேயே இல்லை. சின்ன வயசுல சரளக்காவை சாப்பிட்டு வளர்ந்துருப்பான் போல இருக்கு. நம்மளாம் வந்து காட்டுவாசி மாதிரி பச்சையா தின்னா கூட சரிச்சிடும், இவனுக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நேரம் டாய்லெட் போய் அவனுக்கு ஜுரம் வேற வந்துடுது. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறா. பெருசா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ஃபுட் அலர்ஜி தான் ஆயிருக்கு, நல்ல வேலை சீக்கிரமே வந்துட்டோம், பாய்சனிங்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்ஜெக்ஷன் 2 எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ போடுறதுக்கு. ஹீரோவா இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், போகலாவா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மரியாதையாக உட்காரு, அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அங்கே நர்சக்கா வந்து பேண்ட்டு கொஞ்சம் கழட்டுமா, அவருக்கு இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷனை காட்டுது. நம்ம ஹீரோக்கு இன்ஜெக்ஷன் தான் பயம் போல இருக்கு, அப்படியே ஸ்வைன் மயங்கி விழுந்துடுறான். அடப்பாவி, நான் கூட உன்னை வந்துட்டு பெரிய அளவுக்கு பில்டப்லாம் பண்ணி யோசிச்சு வச்சிருந்தேன், ஆனா இன்ஜெக்ஷனுக்கே சொருகிட்டியே அப்படின்ற மாதிரி பாக்குறா. ஃபீவர் குறைஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காளா. என்ன நீ இப்படி பார்த்தா உனக்கு கிளியரா தெரியுமா, கிட்ட வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். நண்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அந்த டைமுக்கு வேக வேகமா உள்ள ஓடி வர இவங்க 2 பேரும் க்ளோஸ் அப் ஷாட்ல இருக்கும் போது அவன் என்ன பண்றானா, நீங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி நான் வெளில போறேன் அப்படின்னு சொல்லி கோவமா கோச்சுக்கிட்டு போற மாதிரி போறா. ஐயோ அட அண்ணா நில்லுங்க, எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு இப்ப அவன் கிட்ட வந்துட்டு எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல, எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க, எதுக்காக இந்த டைலாக் எல்லாம் அவன் கிட்ட நீ விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஹீரோ. இல்ல தயவு செஞ்சு நீயுமே என்ன தப்பா நினைச்சுக்காத, அது ஏதோ மிஸ்டேக்கா தான் நடந்துருச்சு, எனக்கு நல்லாவே புரியுது, நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறேன், நமக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்றத நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. என்னடி நீ இதையே சொல்லிட்டு இருக்க, புரிய வைக்கிறேன்னு என்னத்தை புரிய வைக்க போற அப்படின்னு கேக்குறான். இல்ல நீங்க 2 பேரும் கே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அடி பாவி, என்ன நினைச்சு இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்க, இததான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா, உடனே வீட்டுக்கு வாடி, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, என்ன ஏன்னு நினைச்சுக்கிட்டேன், அதை இப்பயே ப்ரூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போறான். ஐயோ விட்றா என்னன்னு கத்துறா. நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, தள்ளி போ அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவே சரி இதுக்கு மேல அவளை புள்ளி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து விட்டுடுறா. நான் கேவா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு நீயே ரொம்ப பயந்துட்டியா, என்ன ரொம்ப ஃபீல் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவளை கலாச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது, நான் யோசித்ததே இல்லை, உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசித்ததே இல்லை அப்படின்னு சொல்றா.
ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்க இருந்து போறான். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவனோட ஃப்ரெண்டுக்காரன் தான் வந்துட்டு ட்ரக் கொடுத்துருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்பதான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கான். வந்த உடனே அவனை பிடிச்சி வச்சிடறானுங்க. டே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாதுடா, நான் தெரியாம பண்ணிட்டேன், சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணேன், நீ சிங்கிளாவே எவ்வளவு நாள் இருப்ப அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்துட்டு இதுல ஹீரோயின் எப்படா வந்தா உள்ள அப்படின்னு போது கேட்கும் போதுதான் தெரிய வருது. இவன் சொல்றான், நான் வந்து தப்பான ரூம்ல உன்னை கொண்டு போய் விட்டுட்டேன்டா, மற்றபடி வந்து அந்த பொண்ணுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்காக நான் அரேஞ்ச் பண்ண பொண்ணு வந்து வேற ஒரு ரூம்ல இருந்தா அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கு தெளிவா புரிய வருது, ஹீரோயினுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் துளி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா அவளை தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அவசர அவசரமா கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதாவது அவன் ஃப்ரெண்டு பண்ணது தெரியாம தான் வந்து இந்த விஷயம் எல்லாம் நடந்தது, ஹீரோயின் வந்து இவ்வளவு நாளா அவன் சந்தேகப்பட்டது எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கறான். தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நான் தான் இதெல்லாம் பிளான் பண்ணேன்னு நினைச்சு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தியா, போடா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறா. ஹீரோ பிடிச்ச உடனே இழுத்துறான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி. உண்மையா நான் வந்துட்டு உன்னை தப்பா தான் நினைச்சுக்கிட்டேன், ஏன்னா வந்து உன்னை எப்ப நான் பார்த்தனோ அப்பல இருந்தே எதுவுமே சரி கிடையாது, அந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் கோத்து வச்சு பார்க்கும் போது நீ தப்பான பொண்ணா இருப்பியோன்னு சந்தேகப்பட்டுட்டேன், இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறான். ஹீரோயினுக்கு பெருசா அவன் மேல கோவம்லாம் கிடையாது, சும்மா தான் அவ சீன் போட்டிருக்கா. மறுநாள் வீட்டுக்கு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர. அவ வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, வாடி வெளில போலாம் சாப்பிடறதுக்கு அப்படின்னு கூப்பிடுறா. அது மட்டும் இல்லாம உன் புருஷன் என்னதான் வேலை செய்யறான், இவ்வளவு நாளா வந்து அவன் கூட இருக்கு, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவன் சரியான வெட்டி பையனா இருப்பான் போல இருக்கு, பாவம் அந்த கிழவன் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து வெட்டித்தனமாவும் சில்லறத்தனமாவும் செலவு பண்ணிக்கிட்டு இவன் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான் போல ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டுக்காரி செம்மையா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆமாண்டி இப்ப வரைக்கும் இவனுக்குன்னு என்ன பிசினஸ் இருக்கா இல்ல என்ன வேலை பண்றான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவ்வளவு நேரமும் கதையா பேசிக்கிட்டு இருந்தவ ஹீரோ பார்த்த உடனே சும்மாவா இருப்பா, ஹீரோ கிட்டே கேக்குறா, நீ என்னதான்ப்பா வேலை பாக்குற, உனக்கு எவ்வளவு வயசு ஆகுது, நீ கவலைப்படாத, எனக்கு வந்து இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க, அதுல இந்த அங்கிள் கேரக்டர் அப்பா கேரக்டர் எல்லாம் வந்து உனக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு, நீ ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லும் போது என்னது அங்கிள் கேரக்டர் அப்பா கேரக்டரா அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஹீரோக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது, நான் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு வயசான மாதிரியா தெரியற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஹீரோயின் இல்ல ரொம்பலாம் இல்ல, உன் வயசுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு மெச்சூர்டா தெரியுற அப்படின்னு சொல்றதான் அவ அப்படி சொல்றா, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரன் விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா, அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல நானும் அவனும் சேர்ந்து சில பிசினஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சிருக்கோம், நான் அவனோட பிசினஸ்க்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாத்துறான். ஹீரோயினோட எக்ஸும் அதே நேரத்துக்கு கசனும் அந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்கு வராங்க போல இருக்கு. அதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரி, நான் ஊர்ல இல்லாததுனால இதுங்க ரெண்டு தப்பிச்சுதுங்க, இன்னும் சுத்திக்கிட்டு இருக்குங்க, இதுக்கப்புறம் நான் சும்மா விடுறேனா பாரு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு கிளம்புறா. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்றாளா. இவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. இவன் எதுக்காக வந்துட்டு அவனை திட்டணும் அப்படின்னு சொன்னா நோ சொல்றா. அப்ப இன்னமும் அவளோட மனசுல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இருக்கானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோவால அதை மனசுல வச்சுக்கவே முடியல, அதனாலயே வந்துட்டு காருக்கு போன உடனே ஹீரோயின் கிட்ட கேட்டுறான், மனசுல இன்னும் அந்த கேடு கட்டவன் இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் என்னது எந்த ஒரு ஆங்கிள் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு, அதுவும் அவனை போய் இன்னும் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், நீ ஏன் லூசுத்தனமா பேசுற அப்படின்னு கோவப்பட்டு திட்டுறா. ஹீரோ வீட்டுக்கு போன உடனே வந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு மெசேஜ் அனுப்புறான், நான் இந்த மாதிரி தப்பா கேட்டுட்டேன், அவளை எப்படா சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் என்ன சொல்றேன்னா, பொண்ணுங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாதான் பிடிக்கும், செம காஸ்ட்லியா எதனா ஒரு கிஃப்ட் கொடு அப்புறம் சரியாயிடுவா அப்படின்னு சொல்றான். செம காஸ்ட்லியா பிராண்டடான ஒரு பேகை வாங்கிட்டு போய் ஹீரோ கொடுக்குறான், எனக்கு தேவையில்ல கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அவன் வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா திறந்து பாக்குறான், அடடா உண்மையாவே செம காஸ்ட்லியான பேக் தான் போல இருக்கே, செமையா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே அவன் என்ன பண்றான்னா இவளுக்காக சில பார்பிக்யூஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். செம கோவமா இருக்கிறதுனால என் கையால நான் தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஊட்டி விடுறான், நீ சாப்பிட்டீங்கன்னா போதுண்டி அம்மா, என் மேல கோவமாலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி.
அவ்வளவுதான் ஹீரோ வந்து ஹீரோயினை டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அப்பாவும் அம்மாவும் பாசமா இருந்தாதான் குழந்தைங்க வந்து ஹெல்த்தியா வளருவாங்க அப்படின்ற ஒரு கதையை வேற விடுறான். ஹீரோ என்ன யோசிக்கிறான் இப்ப அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்ல டைமா பார்த்து நம்ம பொறுமையா ஹீரோயின் கிட்ட நம்மளே எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு நம்ம மேல இருந்து ஒரு தப்போ இல்லை அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இவ்வளவு நாள மறைச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, ஹீரோயின் தெரியும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றத அவனுக்கு புரியல. ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். அப்ப அவங்க 2 பேரும் வந்து சும்மா மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா, அவளோட சோசியல் மீடியால சில போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கா. அந்த போட்டோல அவ வந்து யார் கூட இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கூட. அதுவும் ஹீரோ கூட சின்ன வயசுல இருந்தே இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கா. அவங்க 2 பேருமே வந்து சின்ன வயசுல இருந்து டேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரி எல்லாத்தையும் சொல்றா. ஹீரோயினுக்கா செம்ம அப்செட். அது 1-2 போட்டோஸ் எல்லாம் போடல, நிறைய போட்டோஸே போட்டிருக்கா. ஸ்கூல் டேஸ்ல ஒரே ஸ்கூல்ல வேற படிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஒரு வேலை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மள அவன் அனுப்பிடுவான் போல 1 இயர் கழிச்சு, அதனாலதான் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் காணோம். அவ கிளம்பி ஃப்ரெண்டு கூடயே போயிட்டா போல. இவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. உடனே செக்ரட்டரிக்கு போன் பண்ணி ஹீரோயின் எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றான். ஃபுட் டெலிவரி தான் வந்திருக்கு அப்படின்னு கதவு திறக்கும் போது பார்த்தா ஹீரோவே டெலிவரியா அங்க வந்திருக்கான். இங்க எதுக்காக வந்தேன், நான் இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாம்னு தான் வந்திருக்கேன், மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே பாக்குறா, ஆனா அவ எதுவும் பண்ணல. ஹீரோ வந்து என்ன பண்றான்னா, டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு, நீ என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் கிட்டதான் பேசி சரி பண்ணணும், நம்ம வீட்டுல தான் இருக்கணும், நீ வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டே போயிடுறான். ஃப்ரெண்டுக்காரி எதுவும் தடுக்கவே இல்லை. கார்லயே உட்கார வச்சு என்னதாமா பிரச்சனை, எதுக்குமா வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்த அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக நீ என்னை இப்ப கிஸ் பண்ண, நம்ம எதுவும் இல்லை நமக்குள்ள அப்படின்னு சொல்லி தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எதுக்காக நீ வந்து அவளை டேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறா. இது வரைக்கும் நான் யாரையும் டேட் பண்ணதும் கிடையாது, யாரையும் லவ் பண்ணதும் கிடையாது, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் பொறுமையா ஹீரோ என்ன எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க 2 பேருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம், ஒரே ஸ்கூல் போனோம், ஒரே காலேஜ் போனோம். மற்றபடி அவ மேல எனக்கு எந்த ஒரு லவ்வும் கிடையாது. அவ எதுக்காக இந்த போஸ்ட் எல்லாம் இப்ப போட்டிருக்கானோ எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு நீ மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. இதை வந்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், உன்னை தவிர நான் வேற யாரையும் லவ் பண்ணல, உன்கிட்ட பிளே பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் இப்ப 6 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. அதோட ஹீரோவுமே நல்லபடியா ஹீரோயினை பாத்துக்கிறான். நீ வாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ் இருக்கா இல்லையா, நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட, அவ அங்க வர ஹீரோவை பாக்குறதுக்கு. இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்கதை பார்த்த உடனே அவளுக்கு செம்ம கோல வெறி ஆகுது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவ ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. நான் திரும்பி வர்றதுக்குள்ள வந்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மேனா, ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல ஹஸ்பண்டா, நல்ல ஒரு ஃபாதரெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்படியே ஐயோ அடியே ஏண்டி இப்ப வந்த அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஓ வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, வேற வழியே எல்லாமே இவங்க கூட்டிட்டு போய் தானே ஆகணும், சரி வந்து தோலை அப்படின்ற மாதிரி 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. என்னதான் இருந்தாலும் இவ வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வேற இல்லையா, அதனால அந்த திமிரு அந்த அகம்பாவம் எல்லாம் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி அவளுக்கே இருக்க திமிரெல்லாம் ஹீரோயின் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கா நக்கலா பேசி. ஹீரோயின் சும்மா விடுவாளா, உன்னை வந்து இது வரைக்கும் நான் எதுலையும் பார்த்ததே கிடையாதுமா, நீ டிராமாஸ் நடிக்கிறியா இல்ல படம்லாம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமயம் அவளுக்கு பல்பு கொடுத்துடுறா. அவ்வளவுதான் அவளோட ஃபேஸே மாறி போயிடுது. இவ வேணும்னே ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கா அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதனால ஹீரோ என்ன பண்றேன்னா, என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, ரொம்ப நேரம் அவ உட்காந்து யார்கிட்டயும் பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, அவளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு அது அதிகமாக்கிடும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தைக்காக தானே இவ்வளோ பண்ற, அந்த குழந்தையே இல்லாம ஆக்கிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா, எழுந்து நடக்கும் போது அப்படியே தடுக்கி ஹீரோயின் மேல விழலாம் அப்படின்னு போறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினை இழுத்து பக்கமா வச்சுக்கிறான். அவ போய் விழுந்துடுறா. ஆனா அந்த ஒரு அதிர்ச்சியிலேயே வந்துட்டு ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, தெரியாம கால் தடுக்கி நான் விழ போயிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு மரியாதையா இங்க இருந்து வெளில போயிடு, இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்ச பார்க்கவே கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோ அவளை துரத்தியே விட்டுட்டு ஹீரோயினை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு வயிறு வலி குறையவே இல்லை அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து மறுபடியும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இது பாரு, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வந்து அவளை அந்த மாதிரி எல்லாம் யோசித்து பார்த்ததே கிடையாது. மேபி அவ வந்து என்ன ஒன் சைடா லவ் பண்றாளா இருக்குமே தவிர நான் அவளை இந்த மாதிரி நினைச்சு பார்த்ததே கிடையாது. தயவு செஞ்சு என்னை நம்பு அப்படின்னும் போது இவ இது எல்லாமே வேணும்னு தான் பண்ணா அப்படின்றது மட்டும் ரெண்டு பேருக்குமே புரியுது. ஹீரோ நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்றா. செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிட்டு அவ வந்துட்டு என்னென்னலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா அப்படின்ற ப்ரூஃப் எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில விட்டுரு அப்படின்னு சொல்றான். கண்ணு மட்டும்தான் ஒண்ணுதாமா அப்படின்ற மாதிரி இவளுக்கு வந்துட்டு இவளோட மொத்த பாடியில எதுவுமே ஒரிஜினல் இல்லை போல, எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி தான். இதெல்லாம் வெளில வந்த உடனே அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா நமக்கு இருந்த பாடம்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், செம்ம டென்ஷன் ஆயிடுறா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நேரா ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா மாஸ்க போட்டுக்கிட்டு. இவ இது கூட இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போனோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ யாருன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட எல்லா விஷயத்தையும் புட்டு வச்சிடுறா. இப்போதைக்கு உன்னோட வயிற்றுல வளர்ற அவங்க குடும்ப வாரிசுக்காக மட்டும்தான் வந்துட்டு அவங்க உன்னை வச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து அப்படியே அவன் உண்மையா உன்னை லவ் பண்ணிட்டான், அப்படியே உன்னதான் எல்லாமே நினைக்கிறான்லாம் நினைச்சிடாத. கண்டிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ தேவைப்பட மாட்ட, அதுக்கப்புறம் உன்னை தூக்கி கடாசிடுவாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்குமே கொஞ்சம் பயமாயிடுது. ஏன்னா இவ்வளோ நாளும் வந்துட்டு அவன் இவ்வளோ பெரிய பணக்காரன்றதையே மறைச்சிருக்கான் அப்படின்றப்போ இவ சொல்றது உண்மையா இருக்குமோன்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிடுறா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது என்னடா உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி எல்லாம் நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லவே இல்லையா என்ன, அப்பனா அவளை நீ பொண்டாட்டியா நினைக்கலன்னு தானே அர்த்தம், நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. வேற வழியே இல்லாம ஹீரோ செக்யூரிட்டிஸ கூப்பிட்டு அவளை தூக்கி வெளில கடாச சொல்றான். எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போனேன், ஆனா இதை என்னால பொறுத்துக்கவே முடியல. என்ன நீ எவ்வளவு அளவுக்கு கேவலமான ஒரு பண பிசாசுன்னு நினைச்சிருந்தீனா இந்த மாதிரி இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிருப்ப. தயவு செஞ்சு என்ன டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கா இவளை எப்படி என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இவன் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணானா எங்க அவளுக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு வேற பயப்படுறான். உனக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அதனாலதான் இப்போதைக்கு நான் இங்க இருந்து போறேன். மற்றபடி என்னோட காதல் உண்மையானதுதான், நான் மறைச்சது தப்பு தான், அதை எந்த வகையிலையும் நான் நியாயப்படுத்த விரும்பல. நீ எப்போ ரிலாக்ஸா இருக்கியோ அப்ப நான் வந்து எல்லாத்தையும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோயினா படுத்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினோட அம்மா அங்க வந்துடுறாங்க. வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எனக்கு என்னவோ வந்து அவன் உண்மையாவே உன்னை லவ் பண்றான் அப்படின்னு தோணுது. ஏதோ சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான் அறியாம, நீ மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினா ஓயாம ஒன்னு அழுதுகிட்டே இருக்கா. அவங்க அம்மாக்கே அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு புரியல. கொஞ்ச நேரத்துல ஹீரோ மறுபடியும் வரான். துணைக்கு மாமியார் இருக்காங்க, எப்படியாவது காப்பாத்திருவாங்கன்னு நினைச்சு வரான் போல இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேருமே தனியா பேசி வர முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோ முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். நான் உன் மேலே வச்சிருக்க காதல் எல்லாம் உண்மையானது தான், தயவு செஞ்சு என்னை வந்து நம்ப. நான் எப்படி உன்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தயங்கிக்கிட்டே இருந்துட்டேன், பயந்துக்கிட்டே இருந்துட்டேன். இந்த டைமில் உனக்கு எதனா ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி பொறுமையாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி அது யாரோ வாயிலேருந்து வந்து நீ கேட்கணும் அப்படின்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். கடைசியாக ஹீரோயினுமே வந்து ஒரு வழியாக ஹீரோவை மன்னிச்சிடுறா. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோவோட தாத்தாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தா ரெண்டு பேரோட போட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணு வந்து அவரோட ஒய்ஃபா, இன்னொன்னு வந்து அவரோட பொண்ணா. நான் வந்து என் பேரனுக்கு ஒரு நல்லபடியான ஒரு ஃபேமிலி அமைச்சு கொடுத்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்பனாலும் நான் உங்க கூட வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வந்த ஹீரோயின் இது என்னோட அம்மாவோட போட்டோவாச்சு அப்படின்னு சொல்றா. என்னதான் அம்மாவா அப்படின்னு ஷாக் ஆயிடுறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் தெரிய வருது, இவர் தாத்தாவோட ஒய்ஃப் பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பிரெக்னண்டா இருக்கும் போது அவங்க எங்கேயோ காணாம போயிட்டு இருக்காங்க. இவரோட பிசினஸ் எதிரிங்க எல்லாம் வந்துட்டு அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப வயித்துல புள்ள இருந்திருக்கு, குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எங்க
போறது என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்காங்க. தாத்தா இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருந்திருக்காரு. அவரு இவ்வளவு வருஷமா அவங்கள தேடிக்கிட்டே இருந்தப்போ அவருக்கு வந்துட்டு இந்த 2 பேரோட போட்டோ மட்டும்தான் கிடைச்சிருக்கு. பட் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் இவருக்கு தெரிய வந்திருக்கு. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அப்பாவை தத்த எடுத்து வளர்த்திருக்காரு. அவங்களுக்கு பிறந்ததுதான் ஹீரோ. சோ அவருக்கும் ஹீரோக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து பாட்டியை பத்தி தெரியாது, அம்மா ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு 2 வயசு இருக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மொத்த விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறா. உடனே நேரா 2 பேரும் போறாங்க, டெஸ்ட் பண்றாங்க. பார்க்கும் போது இவங்க 2 பேருக்கும் ரத்த பந்தம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. அதாவது தாத்தாவோட உண்மையான ரத்த பந்தம் பேர குழந்தை அப்படின்னா அது ஹீரோயின் தான்றது. ஸோ ஹீரோயினுக்கு குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா தாத்தா ஊருக்கே இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இவ தான் என்னோட பேர குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு போகும்போது அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த கசன் இருக்கா இல்லையா, அவள் வந்து வேலையெல்லாம் போயிடுச்சு போல. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இவளை பயங்கர பெரிய கடங்காரனா ஆக்கி விட்டுட்டான் போல. இவ வந்து இங்கே கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே சொல்லலை, அவளுக்கே வந்து உறுத்துது போல. அதனால அவளே வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன பெரிய பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ நல்லபடியாக சந்தோஷமா அங்கேயே இருந்துடலான்னு நினைப்பா. அவங்களே வந்துட்டு உன்னோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை தூக்கி வெளியில கடைசிடுவாங்க. நீ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் அப்படி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கா. அந்த மொத்த சொத்துக்கு இவதான் அதிபதினு அவளுக்கு தெரியல. அப்பதான் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அம்மா உள்ள என்ன பார்ட்டி நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா, எங்க தாத்தா வந்து அவரோட உண்மையான வாரிசு யாருன்னு சொல்லி அறிவிச்சாரு. அது வேற யாரும் இல்லை, இவதான் மொத்த சொத்துக்கும் அதிபதி. அவன் நினைச்சா என்னைய தூக்கி வெளில போட்டாலும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். அது எப்படி, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இவ வந்து ஏதோ ஒரு அனாத அம்மாக்கு தான் பிறந்தா, இவ எப்படி இந்த சொத்துக்கு அதிபதி ஆவா அப்படின்னு சொல்லி கத்துறா. அட போமா, இன்னும் நீ வேற பழைய ட்ரெண்ட்லயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவ அவ்வளவுதான் செம்ம ஷாக்ல இருக்கா. ஹீரோவால முடியல, 3 குழந்தைங்களை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இதுல பொண்டாட்டி வேற வீட்டுல இல்லைன்னா நான் என்னதான் பண்றது தனியா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்துடுறா. வந்த உடனே இது பயமா, தயவு செஞ்சு என்ன வேலைக்கெல்லாம் இதுக்கப்புறம் அனுப்பாத, 3 குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் கரெக்டா இருக்கு. நான் இனிமே ஹவுஸ் ஹஸ்பண்டாவே இருக்கிறேன், எனக்கு தூக்கமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி சரி வா, நான் தான் வந்துட்டல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ஸோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஹாய் சொல்ல போகிறோம். இதில் எதுனா ஒரு பேர் விட்டு போச்சுனாலும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய் ராஜி, நந்தினி, ஸ்ரீமதி, தீபா, லீதிகா, பிரீத்தி, ஜென்சி, ரஞ்சிதா, சத்யா, புவனேஸ்வரி, ஏஞ்சல், சிவகாந்தி, இந்துமதி, ரோசியா, பானு, நீலா, ஷாலினி, தானு, ஈஸ்வரி, கார்த்திகா, ரெஜினா, வர்ஷினி, சாயா, சுஹாசினி, பிரியா, ரித்திகா, ஜோஸ்பின். இந்த பேர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சாரிங்க, ஜோஸ்பினி அப்படின்ற மாதிரி இருக்குது. அது தப்பாக கரெக்டாக எனக்கு தெரியல, தயவு செஞ்சு தப்பாக சொல்லிட்டா மன்னிச்சிருங்க. அப்புறம் கவிதா, சபூரா, எழில்விழி, பிரித்திகா, அதுக்கப்புறம் ஜோ கமெண்ட்ஸ்னு ஒரு ஐடியில இருந்து எப்பயுமே என்னை திட்டி தீப்பாங்கங்க. அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ஹாயெல்லாம் சொல்ல வேணாம், நீ ஒழுங்காக வீடியோ போடு போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் ஹாய் சொல்லி ஆகணும். மறக்காம இந்த வாட்டி நீங்க வந்து கமெண்ட்ல பேர் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு பேர் சொல்லி ஹாய் சொல்லிடுவேன். ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.